இப்படி நாம் தடை செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இயக்கம் வந்து உள்ளுறுப்புகளோட இயக்கம் வந்து அதோட ஏற்பட்ட குறைபாடு வந்து ஸ்டாப் ஆகிடுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து உடலோட இயற்கை, இதெல்லாம் சொல்லியாச்சு. கையில் வாயிலேருந்து எடுக்கிறீங்க, வாயில் நிப்பல் ஏன் வைக்கிறீங்க? இப்போ கையை வைக்கிறீங்க, அதையே தடுக்கிற நீங்கள், அப்போ அதில் பல்லு எத்து வந்துடுமா? அப்போ வந்து வாயில் நிப்பல் வச்சா மட்டும் நல்லா இருக்குமா? ஏன் நிப்பல் வைக்கிறாங்க? குழந்தைங்க அடிக்கடி அழுது பால் கேட்கக்கூடாது, அழாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அந்த குழந்தைங்க வாயில் அந்த பிளாஸ்டிக் மாதிரியான ரப்பர் பொருள் வைக்கும்பொழுது என்ன ஆகுது? இப்போ தான் தொந்தரவுகள் ஏற்படும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாய்க்குள்ளே ஒரு பொருளை வைக்கிறோம், அதாவது தன்னுடைய உடம்பு இல்லாத, இந்த இடத்த நீங்கள் கேள்வி கேட்பீங்க இல்லையா, வாயில் விரல் கூட வைக்கிறீங்கன்னு, அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறேன். உணவு இல்லாத புறப்பொருள், எந்த புறப்பொருளும் அந்த குழந்தை வாய்க்குள்ளே வச்சு கடிக்குது. தண்ணியல்ல செய்கிறது வேறு. அதாவது குழந்தைங்க விளையாடும்பொழுது ஏதோ ஒரு பொருளை எடுத்து கடிக்குது அப்படிங்கிறது உடலால் ஏற்படுத்துகிற தூண்டல். அது உடலுடைய வேலை, அனிச்சையான செயல், அது உடல் தான் பொறுப்பு. அதை பார்த்துக்கும். ஆனால் நம்மளா ஒரு விஷயத்தை முன்னனுமானம் செஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை வாயை நிப்பல் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வாய்க்குள்ளே வைக்கிற எந்த பொருளுக்கும் அதுக்கு ஏற்ற அதை செரிமானம் செய்கிற ஒரு ரசாயன சுரப்பிகள் உமிழ்நீர்லேயும் உருவாகும், வயிற்றுக்குள்ளேயும் உருவாகும். அப்படி உருவாகிற இந்த உமிழ்நீர் அந்த பொருள் வயிற்றுக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த செரிமானம் நடக்கும். அப்படி அதுக்கான சுரக்கப்பட்ட உமிழ்நீரை அந்த உணவு போடப்படாத நிலையில் அது அந்த சுவர், இரைப்பையோட சுவரை கடுமையாக பாதிக்கும். இதனால தான் குழந்தைங்களுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட கோளாறுகள், அடிக்கடி வயிற்று வலியில் அழறது, வயிறு பெருத்து போகிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் வாயில் நிப்பல் வைக்கிறதுனால தான். ஏன்னா நிப்பல் வாயில் வைக்கிறோம், அப்புறம் எடுத்துரும். அப்போ நிப்பல் அப்படின்ற ஒரு புறப்பொருள் வாய்க்குள்ளே போகும்பொழுது அது எதுவாக வேணா இருக்கட்டும், அது பிளாஸ்டிக்கோ எதுவாக வேணா இருக்கட்டும், உடலை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வாயில் வந்திருக்கு, அப்போ அதை செரிக்கணும், அவ்வளோதான். அப்போ அதை செரிக்கிறதுக்கான என்சைம்ஸ் அது ஹார்டாக இருக்கலாம். இது என்ன அபாயகரமான விஷயம்னா, எந்த உணவுப் பொருள் வாயில் வைக்கிறோமோ அந்த உணவுப் பொருளுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி, அது ஹார்டோ சாஃப்டோ, அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு என்சைம் சுரக்கும். அப்போது ஒரு உணவுப் பொருள் அடர்த்தியான உணவுப் பொருளாக இருக்கிற பட்சத்தில் அப்போ சுரக்கிற ரசாயன சுரப்பிகள் வாயில் இருக்கிற உமிழ்நீராக இருக்கட்டும், இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இல்லை மற்ற என்சைம்ஸ், அதாவது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதுவாக இருக்கட்டும், எல்லாமே என்னவாக இருக்கும்? அடர்த்தியான தன்மையோடையே இருக்கும். அப்போ அடர்த்தியான தன்மை இருக்கும்பொழுது அதோடைய தன்மை, அது அடர்த்தி தன்மை என்ன ஆகுனா வீரியமிக்க, அதோட ஆசிட்ஸ் சுரப்பிகள் இல்லையா, அப்போ அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி வயிறுடைய இரைப்பையோடைய சுவர்கள் கடுமையாக பாதிக்கும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம நிப்பல் வச்சு குழந்தையோட செரிமான சக்தியை கெடுக்கிறோம், வயிறை வந்து டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணுறோம். இது பிற்காலத்துலேயும் சரி அப்பவும் சரி நிறைய தொந்தரவுகள் இருக்கும். இதுதான் வந்து நிப்பலுக்கும் கைக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்கள் கேட்கலாம், நிப்பல் மாதிரி தானே கையை வாய்க்குள்ளே வைக்கிறோமே, கை சிகிச்சைக்கான புள்ளிகள் அமைஞ்சிருக்கு, குழந்தைங்களுக்கு சிகிச்சை நடக்குது, தன்னை தானே சரிப்படுத்திக்கிற ப்ராசஸ் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 5 விரலில் இந்த பெருவிரல் நகைக்கண் இருக்கு இல்லையா, இந்த ஓரத்தில் வந்து ஏர் எலிமெண்ட், அதாவது காற்று மூலகத்துடைய புள்ளிகள், சக்தி ஓட்ட பாதை இருக்குது, அந்த சிகிச்சை புள்ளிகள் இங்கே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஆள்காட்டி விரல்லையும் சரி, இதோடைய இந்த நகைக்கண் ஓரத்துலேருந்து சக்தி ஓட்ட பாதை ஆரம்பிக்குது, ட்ராவல் ஆகுது. இங்கேயும் சிகிச்சைக்கான புள்ளிகள் இங்கே அமைஞ்சிருக்கு. இதுவும் ஏர் எலிமெண்ட், இது காற்று மூலகம், இது ஃபயர் எலிமெண்ட், இந்த 3 விரல்களுமே வந்து நெருப்பு மூலகத்தை சார்ந்த சக்தி ஓட்ட பாதை அமைஞ்சிருக்கு. இந்த 3 விரல்களுடைய நெகக்கண் ஓரங்கள்லேருந்து சக்தி ஓட்ட பாதைகள் போயிட்டுருக்கு, ட்ராவல் ஆகுது. அப்போ அங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அக்குபஞ்சர் சிகிச்சை புள்ளிகள். அப்போ குழந்தைகள் வாய் வச்சு இப்படி சப்பும் பொழுது அந்த எந்த உறுப்புகள், அதாவது எந்த மூலகம் பாதிப்படைஞ்சிருக்கோ அந்த மூலகம் சரி செய்கிற ப்ராசஸ் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நாம் தெரியாமல், நமக்கு வந்து அறியாமையில், நமக்கு தெரியாது இல்லையா, ஆங்கில மருத்துவம் கற்றுக் கொடுக்கறத நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்ம அறியாமையினால், புரிதலின்மையினால் அதை நம்ம வெளியே எடுக்கிறதும், அதாவது உடல் இயற்கைக்கு எதிராக செயல்படுறதும் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய சிகிச்சை தடைப்படுது. இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, வாயில் நிப்பல் வைக்கக்கூடாது, இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நிப்பல் வைக்கிறதுனால பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும், உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். இன்னொன்று, அந்த நிப்பல் ரப்பர், அதில் இருக்கிற கெமிக்கல் உள்ளே போய் இன்னும் தொந்தரவுகள் ஏற்படும். உடல் இயற்கையோடு சம்மந்தப்படும் போது அது ஒரு பக்கம் தொந்தரவுகள், அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது இல்லாமல் ரப்பரை வாயில் வச்சுட்டே இருக்கும்பொழுது அதுவும் சில தொந்தரவுகள் ஏற்படும். பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் வாய்க்குள்ளே வைக்கும்பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற உஷ்ணம், அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற ரசாயனங்களை வந்து எல்லா இடங்களும், நம்மளுடைய நவ துவாரங்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்து வழியாகவும் உஷ்ணம், காற்று, பஞ்சபூதங்கள் இயங்கிட்டே தான் இருக்குது. அந்த சுழற்சி எல்லா துவாரங்கள் வழியாகவும்
அந்த சுழற்சிகளும் உறிஞ்சிக்கிற தன்மையும் ட்ராவல் ஆகிறதும் வெளியேறதும், பஞ்சபூதங்களில் ஆற்றல் வழியான கழிவுகளும் வெளியேறதும், ஆற்றல் வழியான ஆற்றல்களும் நல்ல ஆற்றல்களும் வெளியேறதும், கழிவாற்றல்கள் வெளியேற நல்ல ஆற்றல்கள் உறிஞ்சப்படுறதும் இந்த நவதுவாரங்கள் வழியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டு ப்ராசஸ்மே நடந்துட்டு தான் இருக்குது. அப்படியான ப்ராசஸ், இந்த மாதிரியான ப்ராசஸ் நடந்துட்டு போது அந்த வாய் வழியாக பஞ்சபூதங்களில் குறிப்பாக வெப்பம் அப்படிங்கிற ஒரு மூலகம் வந்து பஞ்சபூதம் வந்து வெளியேறும்போது அந்த வெப்பசக்தி பிரபஞ்சத்தில் இருக்க வெப்பசக்தியை விட உடலில் இருக்க வெப்பசக்தி பலவிதமான ரசாயனங்கள், உடல் ரசாயனங்களுடைய இயங்கிட்டு இருக்க ஒரு வெப்பசக்தி, கழிவுகளை வெளியேற்றுற ஒரு வெப்பசக்தி. அப்போது அதோடைய வீரியம் அசிடிக்காக இருக்கலாம், அமிலத்தன்மையோடு இருக்கலாம், இல்லை வேறு விதமான ஒரு அடர்த்தியோடு இருக்கலாம். அது உடலோட இயக்கத்தை பொறுத்து. ஸோ அப்படி வெளியேற ஒரு வெப்பத்தன்மையால் அந்த பிளாஸ்டிக், அந்த ரப்பர் அதில் படும்பொழுது அடுத்த ரசாயனம், இதில் இருக்க ரசாயனமும் சேர்ந்து வேறு விதமான ஒரு ரசாயன மாற்றத்தை வாய்க்குள்ளே ஏற்படுத்தி, அது இல்லாமல் வாயில் உமிழ்நீர் இதுவும் கலந்து பலவிதமான ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த ரசாயனங்கள் உடலுக்குள்ளே போகும்போது குழந்தையோட உடம்பை கடுமையாக பாதிக்கும். இதை தான் வந்து அதாவது பெண்களுடைய மாதவிடாய் காலங்களில் பிளாஸ்டிக் கொண்ட பேட் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், அந்த துவாரத்தின் வழியாகவும் வெளியேற வெப்பம், அங்கே வழியாக வெளியேற அந்த பஞ்சபூதங்கள் அந்த பிளாஸ்டிக்கோட வினை புரிஞ்சு பலவிதமான தொந்தரவுகளை உள்ளுக்குள்ளே கொண்டு போகும். மேலெழும்பி கொண்டு போய் கர்ப்பவாய் அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற இனப்பெருக்க உறுப்புகள், அது போக நீர்மூலக உறுப்புகளை கடுமையாக பாதிக்கும். அப்படிங்கிறதுனால பிளாஸ்டிக் பேட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி இதே பிரச்சனை தான் வாய் வழியாக ஏற்படும். இப்போ குழந்தைங்களுக்கு நோய் ஏற்படுறதுக்கு காரணம் நம்மளுடைய அறியாமை தான். ஸோ இனிமேல் நிப்பலை வாயில் வைக்காதீங்க. குழந்தைங்க வாயில் விரல் வச்சா தயவு செஞ்சு அதை தடுக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த எந்த உறுப்புடைய போதாமை ஆற்றல் சக்தி குறைஞ்சிருக்கோ, இயக்க சக்தி குறைஞ்சிருக்கோ, அது சரி செய்கிற வரைக்கும் தான் வாயில் வைக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்காதீங்க, 6 மாதம் 1 வருஷம் அப்படிலாம். அது வருஷங்கள் கூட ஆகலாம். அது உடலுடைய பிரச்சனை, நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. அது எத்தனை வருஷமோ எத்தனை நாளோ சீக்கிரமாக முடிஞ்சுன்னா லேட்டாக வாங்கலாம். அப்போது அந்த நேரத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே குழந்தைகள் ஆரோக்கியத்துக்கு தெரியும். நன்றி.